கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த இயேசுவின் வல்லமை ஊழியங்களின் சார்பாய் உங்கள் மத்தியிலே உங்களை சந்திப்பதிலே, இந்த போன் வாயிலாக, இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக உங்களை சந்திப்பதிலே ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலுமாய் பாஸ்டர் ஏபி சாம்ராஜா அவர்களோடு பேசிக் கொண்டு இருக்கும் போதும், ஐயா SSK ஐயாவோடு பேசிக் கொண்டு இருக்கும் போதும் திராட்சை செடியை குறித்து அநேக காரியங்களை தியானித்து கொண்டு வருகிறார்கள் என்று கேள்விப்பட ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாளிலுமாய் தேவனுடைய செய்தியை கொண்டு வர எனக்கு வாய்ப்பு வந்தபோது என்னுடைய நினைவிலே வந்த ஒரு வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம். இது நாம் நன்றாகவே அறிந்த ஒரு வசனமாய் இருக்கிறது. இங்கே இஸ்ரவேலின் குமாரரை குறித்து இஸ்ரவேல் தன்னுடைய கடைசி நாட்களிலே அவன் தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்களை சொல்லுகிறார். அப்பொழுது யோசேப்பை குறித்து அவர் சொல்லும்போது அந்த 22வது வசனத்திலே, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் திராட்சை செடி என்று சொல்லாவிட்டாலும் அவன் கனி தரும் செடி என்று சொல்லி, அவன் நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அநேக கொடிகள் சுவரின் மேலே படர்ந்தாலும் அதிகமாய் மக்களால் விரும்பப்படுகிறதும், அதிகமாய் மக்களால் நேசிக்கப்படுகிறதும், அதிகமாய் மக்களால் விளைவிக்கப்படுகிறதா கொடியுள்ள ஒரு கனி தருகிற செடியாய், அநேகரால் விரும்பப்படுகிற ஒரு செடியாய் திராட்சை செடி இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் கனி தருகிற செடி, அதுவும் அவன் நீரூற்று அண்டையிலே கனி தரும் செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும் என்ற அந்த வார்த்தை நம் மற்ற செடிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த திராட்சை செடியும் ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை கனியுள்ளவர்களாய், அதுவும் திராட்சை செடியை போல, திராட்சை பழத்தை போல நம்ம மற்றவர்களுக்கு இன்பமாய், பலருக்கு நம் மூலமாய் மகிழ்ச்சியை கொண்டு வருகிற, ஆனந்தத்தை தருகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாதுகாக்க விரும்பினார். பஞ்ச காலத்திலே உலகமெங்கும் பல இடங்களிலே பஞ்சம் நேர்ந்த சமயத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலை, தன்னுடைய சந்ததியை, தான் தெரிந்து கொண்ட ஜனத்தை பாதுகாக்கும்படியாய் யோசேப்பை தெரிந்து கொண்டு அவன் மூலமாய் அந்த பஞ்ச காலத்திலே அவர்கள் எகிப்திலே போஷிக்கப்படும்படியாய் ஆண்டவர் அவனை ஒரு ருசியுள்ள, ஒரு பலருக்கு பிரயோஜனம் உள்ள, தன் மூலமாய் பலர் பயன்படுகிற, பலர் வாழ்ந்து சுகித்திருக்கிற ஒரு செடியாய் அவனை மாற்றினார். ஒரு இனிமையுள்ள, ஒரு சுவையுள்ள செடியாய் மாற்றினார். நம்மையும் பலருக்கு இந்த கடைசி காலங்களிலே அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற, உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தை தருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்கிற திராட்சை செடிகளாய், பழங்களாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அவனுக்குள்ளாக காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவன் கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலையிலும் பயப்படுகிறவனாய் காணப்படுகிறான். நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே யோசேப்பு அவன் தன்னுடைய வாயிலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் வேதத்தை வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே இந்த சம்பவம், யோசேப்பு தன்னுடைய சகோதரரோடு அவன் பேசும்போது அவனை மறைத்து தான் யோசேப்பு என்று வெளிப்படுத்துவதற்கு முன்பாக அவன் தன்னுடைய சகோதரரை அவர்களோடு பேசும்போது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன்,
நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள் என்று அந்த தானியத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை அவன் சொல்லுகிறான். பாருங்க, அவன் தன்னை குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் பல வேளைகளிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய வாயின் அறிக்கைகள் நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம். நான் தேவனுக்கு பயந்த மனிதன், நான் தேவனுக்கு பயந்த மனுஷி, நான் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறேன், நான் தேவனை தேவன் என்று கனப்படுத்துகிறேன், தேவனை தேவன் என்று ஆராதிக்கிறேன், அவர் ஒருவரே எனக்கு அவர் மெய்யான தேவன் என்று சொல்லி நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம், அவருக்குரிய கனத்தை நாம் செலுத்துகிறோம் என்று சொல்லி பல வேளைகளிலே நாம் வாயிலே அறிக்கை இடுகிறோம். ஆனா நம்முடைய செய்கைகளை பார்க்கும்போது நாம் உண்மையிலே தேவனுக்கு பயப்படுகிறோமா என்று தேவன் நம்மை தம்முடைய அளவு கோலினாலே அளர்ந்தால் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை அவருடைய அளவுகோலிலே அளக்கும் போது நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது பரிசுத்த நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். யோசேப்பு அவன் கனி தருகிற செடியாய் பலருக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவனாய் இருந்தான். நாமும் பலருக்கு நன்மைகளை ஆசீர்வாதத்தை மகிழ்விக்கிற திராட்சை செடியாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனாலும் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு பயந்தான். நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா? தேவனுடைய பார்வையிலே நாம் அவரை கனம் பண்ணுகிறோமா? நாம் அவரை தேவனாய் நாம் அவரை வைத்து இருக்கிறோமா? இல்லை தேவனுக்கு பதிலாக நாம் வேற காரியங்களை தேவனாய் வைத்து இருக்கிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிறகு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய அளவினாலே, நம்முடைய அந்த தூற்றுக்கோளினாலே அல்ல, அளவுகோலினாலே அல்ல, தேவனுடைய அளவுகோலினாலே, தேவனுடைய தராசிலே நம்மை வைத்து நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்காக நம்ம ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டால் அங்கே ஆண்டவர் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால், ஆண்டவரை கனப்படுத்தாதவர்கள், ஆண்டவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதவர்கள், இங்கே ஆண்டவர் அவர்களுடைய குணாதிசயங்களை சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து இப்படி ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். எப்படி எனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் தெளிவாய் காணப்படுகிறது. ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அநியாயக்காரர் தேவனுடைய வசனத்தை அவர்கள் அநியாயத்தினாலே அடக்குகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக தேவன் அநேக காரியங்களை அவர் வெளிப்படையாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று 21வது வசனத்திலிருந்து தொடர்ந்து அநேக காரியங்களை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்கள் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, மாலை வேளையில இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, இவர்களுக்கும் என் வாழ்க்கைக்கும் நான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் யோசிக்க கூடும். ஆனால் இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து ஆராயும் போது இவர்களுடைய குணாதிசயங்கள், இவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கிரியைகள் விளங்குகிறது என்று சொல்லி அநேக காரியங்களை 29வது வசனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன்,
அநியாயக்காரர் தேவனை தேவன் என்றும் அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணர்கள் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது, உணர்வில்லாமல் இருந்தார்கள் என்று இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த மாலை வேளையில தேவனுடைய அளவுகோலினாலே அவர்களையும் அவர்களுடைய கிரியையும் நம்முடைய கிரியையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா, அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, நம்முடைய கண்களிலே பல வேளைகளிலே நம்மை போல நீதிமானம், நம்மை போல பரிசுத்தம், நம்மை போல உத்தமர்களோ யாரும் இல்லை என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனா தேவன் நம்மை பார்க்கிற விதமாய், நாம் நம்மை நினைக்கிற விதமாய் அவர் நம்மை நினைப்பதில்லை. ஆண்டவருக்கு ஒரு அளவுகோல் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு தராசு உண்டு. அதிலே நாம் எந்த இடத்திலே நிற்கிறோம் என்பதை நாம் இந்த மாலை வேளையில ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களை அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் இந்த 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இந்த மாலை வேளையிலே ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்க, இவர்கள் மறுபடியும் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கிற ஜனங்களுடைய குணாதிசயங்களை இவர்கள் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது தேவனை தேவன் என்று அறிந்து தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து சிந்தனைகளினாலே வீணர்கள் ஆன ஜனங்களுடைய அநியாயக்காரருடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கிறது என்று எழுதுகிறார். அப்போ நம்முடைய குணாதிசயம் நாம் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரித்து நம்ம உணர்வு உள்ளவர்களாய் இருந்தால் இங்கே சொல்லப்படுகிற அவர்களுடைய குணாதிசயத்திலே ஒன்றும் நமக்கு இருக்கக்கூடாது. வசனங்களை ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். 29வது வசனத்திலிருந்து இவ்வாறாக சொல்லுகிறது. பாருங்க, 28வது வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியினால். நாம் பல வேளைகளிலே தேவனை அறிந்து கொள்வதற்காக நமக்கு மனம் இருக்கிறது. ஒருவேளை இந்த காரியத்திலே நாம் அநேகர் அவர்களிடத்துல காணப்படாத குணாதிசயம், அவர்கள் தேவனை அறிய அவர்களுக்கு மனம் இல்லை. ஆனால் நம் தேவனை அறிந்து கொள்வதற்கும் அவரை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்வதற்கும் நம் மனம் இருக்கிறது. அடுத்தது 29வது வசனத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநியாயத்தினாலே நிறைந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயம் இருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக வேசித்தனத்தினாலும், நம்முடைய அரசாங்க நம்முடைய உலக சட்டதிட்டங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்திலே விபச்சார தொழில் பாவம் என்று சொல்லினார்கள். ஆனா அதே அரசாங்கமானது இன்றைக்கு பல இடங்களிலே விபச்சாரம் செய்வதற்கு அது தவறு இல்லை என்று சொல்லி அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திருமணத்துக்கு முன்பாக உறவை அரசாங்கம் அங்கீகரிக்கிறது. இது காலத்திற்கும் சமயத்திற்கும் அவர்களுடைய திட்டங்களும் அவர்களுடைய அந்த எது தவறு என்று சொல்லுகிற காரியங்களும் மாற்றப்படுகிறது. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் மாறாதவர். அவருடைய தராசு ஒரு நாளும் எதற்காகவும் மாற்றப்படுகிறதில்லை. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் அது மாறுவதில்லை. அவர் ஆதி முதலாய் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை நிலைப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த 3வது குறிப்பிலே நாம் பார்க்கும்போது வேசித்தனத்தினாலும் அவர்கள் நிறைந்திருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு சில சந்தேகம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அளவின் கோலின்படி என்னுடைய வாழ்க்கையில் இந்த வேசித்தனம் காணப்படுகிறதா? அடுத்ததாக துரோகத்தினாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்காவது துரோகம் செய்திருக்கிறோமா? நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இங்கே சொல்லுகிறது, பொருளாசையினாலும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்
தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாய் உண்மையாய் சொல்ல முடியுமா? எனக்கு எந்த பொருளின் மீதும் ஆசையே வந்ததில்லை. அப்படி ஒரு விருப்பம் வந்தாலும் அதை நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் மூலமாய் அது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை குறித்து நான் எந்த முயற்சியையும் ஆண்டவருக்கு சித்தமில்லாமல், ஆண்டவருடைய தீர்மானம் இல்லாமல், அந்த பொருளை குறித்து அந்த பொருளை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி எந்த முயற்சியும் நான் எடுக்கவில்லை என்று நம்ம தேவனுக்குடைய சமூகத்துக்கு முன்பாக உண்மையாய் சொல்ல முடியுமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மாலை வேளையில தேவனை தேவன் என்று அறிந்தும் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்கள் ஆனவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும் அவர்கள் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாசை காணப்படுமாயின் நாம் தேவனை வாயினாலே தேவன் என்று மகிமைப்படுத்தலாம். ஆனால் நம்முடைய சாட்சியின் ஜீவியமானது உணர்வில்லாமல் காணப்படுகிறது. தொடர்ந்து அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது அவர்கள் குரோதத்தினாலே நிறையப்பட்டு, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளாலே உண்மையாய் சொல்ல முடியுமா? யாரை குறித்தும் எனக்கு பகை இல்லை, யாரை குறித்தும் விரோதம் எனக்கு இல்லை. அடுத்ததாக அங்க சொல்லப்படுகிறது, பொறாமையினாலும் அவர்கள் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த காரியத்திலும் எனக்கு பொறாமையே இல்லை, அப்படிப்பட்ட குணமே எனக்கு இல்லை என்று நம்மளால உறுதியாய் சொல்ல முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய அந்த அளவுகோலின்படி, தேவனுடைய தராசிலே நம்மை நிறுத்தினவர்களாய் இந்த வார்த்தையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அடுத்ததாக அவர்களுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கொலையினாலும் அவர்கள் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளாக கொலைகள் இருந்தது. மறுபடியும் ஆண்டவருடைய அந்த ஸ்டாண்டர்ட்ல, ஆண்டவருடைய அந்த தராசிலே நம்மை வைக்க வேண்டும். தன் சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் அவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். இப்போ நம்முடைய சகோதரர்களை, தேவன் நமக்கு சந்த ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் இழிவுபடுத்தி இருக்கிறோமா? தரக்குறைவாய் நம்முடைய சிந்தனைகளில் நினைத்து இருக்கிறோமா? அப்படி நினைத்தால் தேவனுக்கு முன்பாக நாம் கொலை செய்தவர்களுக்கு சமமாய் இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக அந்த வசனத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம், வாக்குவாதத்தினாலும். ஒருவேளை இதுவரை நாம் இல்லை தவறில்லாதபடி, குற்றமில்லாதபடி நாம் ஆண்டவர் அதுவரைக்கும் நம்மை காத்து நடத்தி வந்திருந்தால், இந்த விஷயத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பல வேளைகளிலே தவறுகிறோம். வாக்குவாதம், ஒரு காரியம் நமக்கு அது சரி வரவில்லை, அது நமக்கு அது உகந்ததா இல்லை என்றால், நம்முடைய சிந்தனைகளிலே வருகிற காரியங்களை நாம் ஜெபத்தோடு இல்ல தேவனுடைய வழிநடத்துபடி செய்யாதபடி பல வேளைகளிலே நாம் வாக்குவாதம் பண்ணுகிறோம். அது நம்முடைய குடும்பங்களிலா இருக்கலாம், இல்லை நம்முடைய ஊழியங்களிலா இருக்கலாம், நமக்கு கொடுத்த ஆண்டவருடைய சகோதர சகோதரிகளா இருக்கலாம். எல்லா காரியத்திலும் பல காரியங்களிலே நாம் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதை தொடர்ந்து தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாத ஜனங்களுடைய குணாதிசயங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பல காரியங்களை எழுதுகிறார். சுருக்கமாய் வேகமாய் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாக்குவாதங்களினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்குறுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். நம்முடைய வாயின் வார்த்தைகளை தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டியை, தேவன் படைத்த நம்முடைய சக மனிதர்களை நாம் என்றைக்காவது தவறாய் பேசி இருக்கிறோமா? இல்லை எந்த மனிதனை குறித்தும் நான் இதுவரை தவறாய் என் வாயிலிருந்து பேசினதில்லை
அவர்களுடைய காரியங்களை குறித்து நான் என்றைக்கும் தவறாய் பேசினதில்லை என்று நம்மளால் சாட்சி கொடுக்க முடியுமா? ஒரு சில காரியங்களை நாம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது இவைகள் இதுதான் இருக்கும் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் தவறாய் பேசி விடுகிறோம். பாருங்க, புறங்குறுகிறவர்களாயும் அவதூறு பண்ணுகிறவர்களுமாயும் தேவ பகைஞருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து வினைக்கிறவர்களுமாய், ஒருவேளை திருமணமாகாத வாலிபர்கள் பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் அடுத்த வார்த்தை பவுல் எழுதுகிறார் அவர்களை குறித்து, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். அப்போ தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனையினாலே வீணர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் இருந்தார்கள். அடுத்ததாக இங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறார், உணர்வில்லாதவர்களுமாய் இருந்த அவர்கள். பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த உணர்வே இல்லை. உணர்வில்லாதவர்கள் ஆண்டவருடைய அந்த சின்ன சின்ன காரியத்திலும் தவறு செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த தவறை சுட்டி காட்டுகிறார். ஆனா உணர்வில்லாதவாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? அடுத்ததாக உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், தேவனும் நாமும் பண்ணின உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் நாம் கைக்கொள்கிறோமா? அதிலே நாம் உண்மையா இருக்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த இப்ப வாசித்த பகுதியிலே சொல்லப்பட்ட எந்த குணாதிசயமும் நம்மிடத்திலே காணப்படாவிட்டாலும் அடுத்ததாக இந்த 32வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவரை சோத்தறியாமலும் கனப்படுத்தாமலும் அவர்கள் வீணர்களானவர்களுடைய வாழ்க்கை எப்படி, அவர்களுடைய வாழ்க்கையில என்ன குணாதிசயம் காணப்படுகிறது என்றால், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான நியாய தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த குணாதிசயங்கள்லாம் நம்ம வாசிக்கும் போது எத்தனை பேர் உணர்ந்தீர்கள் என்று தெரியவில்லை. இதெல்லாம் நம்மகிட்ட கூட நிறைய ஒளிந்து இருக்கிறது. நிறைய காரியங்கள் வெளிப்படையாயும் காணப்படுகிறது. அப்ப இவர்களையும் தேவ அந்த அவர் பவுல் சொன்ன குறிப்பிட்ட அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, நம்மையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, நாமும் பல வேளைகளில் தேவனுடைய பிள்ளையா இருந்தும் தேவனுக்காக வாழ்கிறோம் என்று சொல்லி சொன்னாலும், தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆராதித்தாலும், இன்றைக்கு கூட நாம் அனைவரும் சபைக்கு போய் தேவனை ஆண்டவரே உம்மை நீதான் என் தேவன், என் வாழ்க்கை உமக்கு தான் என்று நம்முடைய வாயினாலே சொல்லி இருந்தாலும், இந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது நம்மை குறித்து சொல்வார், இந்த ஜனங்களோ வாயினாலே என்னை மகிமைப்படுத்துகிறார்கள், ஆனா அவர்களுடைய உள்ளமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இப்போ நமக்கு தேவனா இல்லை. இந்த வசனங்களின் ஆதாரங்களின்படி, இந்த வசனத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லா கற்பனைகளையும் நியாயங்களையும் நாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்றை கை கொண்டு நாம் மற்றவற்றை விட்டுவிடக்கூடாது, அவற்றை கை கொண்டு இவைகளை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகிறார். இதையேதான் நாம் நிருபங்களிலும் வாசிக்கிறோம். எல்லா தேவன் கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும், அவர் வேதத்தில் எழுதி இருக்கிற, அவர் சொல்லி இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் கை கொள்ளும் போது
நாம் தேவனுக்கு பயந்து தேவனை தேவன் என்று கனப்படுத்தி அவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, அப்படி நாம் பார்க்கும்போது இந்த வசனத்திலே பல வசனங்கள், பல குணாதிசயங்கள், பல தவறுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் உண்மையாய் தேவனை ஆராதிக்கவில்லை, நாம் உண்மையாய் தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை நாம் கனப்படுத்தவில்லை. அப்பொழுது தேவனுக்கு பதிலாக யாரை நாம் கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம், யாரை நாம் தேவனாய் வைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்று இந்த மாலை வேளையிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின முதலாவது பார்க்கலாம். 2 காரியங்களை மாத்திரம் இந்த மாலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது: அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் அழிவு. பாருங்க, என்னதான் நாம் தேவனை தேவன் என்று நாம் சொல்லினாலும், நாம் தேவனை மகிமைப்படுத்தினாலும், பல வேளைகளிலே உண்மையிலே தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்முடைய வயிறுகளுக்கு நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு நம்முடைய வயிறு தான் தேவனாய் இருக்கிறது. பழைய பரிசுத்தவான்கள், பழைய தேவனுக்கு உண்மையிலே பயந்த தாய் தகப்பன்மார், நான் இப்படியெல்லாம் என்னுடைய சிறு வயதிலே கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையிலே, கர்த்தருடைய நாளிலே அவர்கள் வசனத்தை படித்து ஒப்புவித்தால் மாத்திரமே அவர்களுக்கு சாப்பாடு. அன்றைக்கு பலர் அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தார்கள். ஆனா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் பராமரிப்பதற்கும், பிள்ளைகளுடைய வயிறுகளை நாம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும், அவர்களை பசி ஆற்றுவதற்கும், அதை நிரப்புவதற்குமே நாம் முயற்சி செய்கிறோம். ஐயோ, பிள்ளை காலைல சாப்பிடாம சர்ச்சில் ரொம்ப கஷ்டப்படும், சர்ச்சு கொஞ்சம் லேட்டா போனா கூட பரவாயில்ல, பிள்ளை நல்லா வயிறார சாப்பிட்டு வரட்டும். பாருங்க, இப்படிப்பட்ட பெற்றோராய்தான் நாம் மாறிவிட்டோம். யாரையும் குறை சொல்லவோ இல்லை யாரும் தவறு செய்கிறோம் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்திற்கு ஒப்பிட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை, நமக்கு முன்பாக முன்மாதிரியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய பிள்ளைகளை நடத்துகிற நடத்துப்பிதழை நாம் பார்க்க வேண்டும். அநேக பெற்றோர்கள், நான் அநேக சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். தங்களுடைய பிள்ளைகளை 3 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கு எழுப்பி காலை நேரம் இன்ப ஜப தியானம் என்ற பாடலை பாடி அந்த நாளை துவங்கின நாட்கள் அநேகம் உண்டு. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வளர்ந்த பிள்ளைகள் ஆண்டவரால் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனா நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? எதற்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம்? நமக்கு தேவன் வயிறு, அவர்கள் வயிறு நிறைய வேண்டும், வயிறு ஃபுல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நமக்கு வாங்கி தருகிறோம். அவர்களுக்கு விரும்புகிற ஆகாரத்தையும் வாங்கி தருகிறோம். அவர்கள் எதெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் நாம் வாங்கி தர நாம் ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே அவர்களை வளர்க்க நாம் தவறி விடுகிறோம். அருமையான தேவ ஜனமே, நமக்கு தேவன் தேவனாயிராமல் நமக்கு வயிறுதான் தேவனாய் மாறிவிட்டது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இன்னைக்கு கூட பாஸ்டர் எபி சாம்ராஜா அவர் கூட பேசி கொண்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினரை குறித்து பேசி கொண்டு இருந்தோம். எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் அவர்கள் வைராக்கியமாய் அந்த உடையிலே தான், தங்களுடைய வேலை ஸ்தலமாய் இருக்கட்டும், தங்களுடைய வெளியே போகிற காரியமாய் இருக்கட்டும், பயணமாய் இருக்கட்டும், எங்க காரியமாய் இருந்தாலும் அந்த கருப்பு நிற உடையை அணிந்து அவர்கள் எல்லா இடத்திற்கும் எல்லா பகுதிகளிலும் போகிறார்கள். எந்த இடத்திலும் அதை அவர்கள் மாற்றிக்கொள்வதில்லை.
அப்படி என்று வைராக்கியமாய் உண்மையான தேவன் யார் என்பதை அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் தேவனை தேவன் என்று அறிந்த நாமோ தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துவதில்லை, தேவனை தேவன் என்று கனப்படுத்துவதில்லை. நமக்கு குடும்பத்தை கொடுத்த தேவனுக்கு தேவன் குடும்பத்தின் தலையாய் இருக்கிறார் என்பதை மறந்து நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் வயிறுதான் தேவனாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்குரிய இடத்துக்கு பதிலாக வயிறை தேவனாய் மாற்றிக்கொண்டு இருக்கும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபை கூடு வருவதை விட்டு விடுகிறார்கள். காரணத்தை கேட்டால் தங்களுடைய வேலை நிமித்தமாய் அவர்கள் வேலைக்கு போக வேண்டும், அதனாலே தேவனை கூடி ஆராதிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். நாம் எல்லாருமே நன்றாய் அறிந்திருக்கும். பாருங்க, அதே மதத்தினர் தேவனை அறியாதவர்கள் அந்த தொழுகை நேரம் வரும்போது அவர்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த இடத்திலே அவர்கள் ஒரு பகுதியிலே கூட்டமாய் சென்றோ இல்ல ஓரமாய் அவர்கள் காரியங்களை செய்தோ பல இடங்களிலே அவர்கள் தெருக்களிலும் வீதிகளிலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு நம்முடைய வேலைகள் தான் நமக்கு முக்கியத்துவமாய் போய்விட்டது. உண்மையான தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், உண்மையான படைத்த தேவனை நம் தேவன் என்று நம்முடைய வாயினாலே சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகளினாலேயோ தேவனை எல்லாம் நம்முடைய வயிறையே நாம் தேவனாய் வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட அவல நிலைகள் கிறிஸ்தவத்திலே பரவி கொண்டு இருக்கிற, அதுவும் இந்த கடைசி நாட்களிலே அதிவேகமாய் பரவி கொண்டு இருக்கிறது. பாருங்க, தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, நம்முடைய வயிறுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தருகிறோம். வசனம் சொல்லுகிறது மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கும். ஆண்டவரை என்னை பிழைப்புட்டுகிற தேவன் நீர் ஆண்டவர், உமக்காக என்னுடைய வேலையிலும் ஆண்டவரை நான் வைராக்கியமாய் இருப்பேன் ஆண்டவர், என்னை வேலை விட்டு தூக்கினாலும் பரவாயில்லை, உம்முடைய நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நியமங்களையும் காரியங்களையும் நான் செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தான் பல இடங்களிலே தங்களுடைய வேலை நிமித்தமாய் பொய் சொல்லுகிறார்கள், தங்களுடைய வேலை நிமித்தமாய் ஏமாற்றுகிறார்கள், பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். எதற்காக? தங்கள் செய்கிற வேலையின் நிமித்தமாய் அவர்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று, பணத்தை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், தங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும், தங்களுடைய வயிறுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். கண்கூடாய் நாமும் செய்கிறோம். பல உதாரணங்களை சொல்லலாம். ஆனா நமக்கு நேரம் அதிகமாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு தேவனாய் இல்லை, நம்முடைய வயிறுதான் தேவனாய் இருக்கிறது. நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், நமக்கு யாரு தேவன்? பாருங்க, நம்மளால சொல்ல முடியுமா? இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய நாளை வேலை ஸ்தலத்திலே வேலைக்கு செல்லுகிறார்கள், தேவனுக்கு தர வேண்டிய நேரத்தை அவர்களுக்கு தருகிறதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ராயனுக்குரியதை தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி. பாருங்க, நமக்கு வேலை செய்வதற்கு நம்மளால முடியாவிட்டாலும், நமக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டாலும், லாஸ் ஆஃப் வே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டாயமாய் நம் வேலைகளை செய்து விடுகிறோம். அவர்கள் கூப்பிடுகிற இடங்களுக்கெல்லாம் போய் விடுகிறோம், எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்துடுறோம். ஆனால் தேவனுடைய காரியத்தை செய்யும் போது மட்டும் இல்ல, ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறதில் தயவுள்ளவர் என்று சொல்லி நம்ம தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறது, தேவனுக்குரிய கனத்தை செலுத்துகிறது. நம்ம தேவனுக்கு பதிலாக நம்முடைய வயிறுகளை தேவனாய் வைத்து இருக்கிறோம். இந்த மாலை வேளையில இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றும்படியாய் தேவனுடைய சமூகத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். 10:6:33 நமக்கு எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள், அதிசயங்கள், எண்ணி முடியாத காரியங்களை செய்தார். புறஜாதிக்கு அப்போஸ்தலனாய் அவர் ஊழியம் அநேகம் செய்தார். அத்தனை வேத புஸ்தகத்திலே அத்தனை நூல்களை அவர் எழுதியுள்ளார். அத்தனை லெட்டர்ஸ், எபிசல்ஸ் அவர் எழுதி இருக்கிறார். ஆனா அவரும் வேலை செய்தார். அதை பலர் நாம் மறந்து விடுகிறோம். பாருங்க, ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு அடுத்த காரியத்துக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அங்க பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் ரோமாபுரியிலே இருந்தபோது 2 வருடம் அளவும் அங்கே தங்கியிருந்த போது தனக்காக வாடகைக்கு வீடை வாங்கி 2 வருடம் முழுவதும் அதிலே தங்கி தன்னிடத்துல வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டார். தன்னிடத்துல தன்னை தேடி வந்த யாவரையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக காரியங்களை செய்தார். இதெல்லாம் எப்படி அவர் வேலை செய்து கொண்டே இந்த காரியங்களை செய்தார். பாருங்க, அவருக்கு கூடாரம் கட்டுகிறவர்களோடு இணைந்து, ஆக்கிலா பிரிஸ்கிலாவோடு இணைந்து வேலைகளை செய்தார். ஆனா அதன் மத்தியிலும் தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையாய் தேடினார். நமக்கு எதுங்க முக்கியம்? தேவனும் தேவனுக்கு சொல்லுகிற காரியங்களை செய்கிறது முக்கியமா, இல்ல உலகத்தையும் உலக வேலைகளையும் செய்வது முக்கியமா? நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம், 2 எஜமான்களுக்கு நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. பாருங்க, ஒருத்தரை பகைத்து இன்னொருத்தரை நாம நேசிப்போம், ஒருத்தரை பற்றி கொண்டு இன்னொருத்தரை நாம அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். பாருங்க, தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஒன்றாய் வேலை செய்ய முடியாது என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, அப்ப தேவனுடைய சித்தத்தை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். பாருங்க, தேவன் நம்மை வேலையில வைத்திருந்தால் அந்த இடத்திலே நாம் தேவனுடைய நாமத்திற்கென்று உண்மையாய் நாம் உழைக்க வேண்டும். பொய் சொல்லி ஏமாற்றி பணம் எப்படி நமக்கு நிறைய வரும் என்று சொல்லி செய்யக்கூடாது. தேவன் என்னை காண்கிறார், அவருக்கு முன்பாக நான் உத்தமும் உண்மையுமாய் சகல காரியத்தையும் செய்வேன் என்று சொல்லணும். பரிதானம் வாங்கக்கூடாது. பாருங்க, அநியாயம் செய்யக்கூடாது. பாருங்க, பணத்திற்காக நம்ம எதையுமே செய்யக்கூடாது. தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்யும் போது, அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது தேவன் நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். முதலாவது காரியம், நாம் தேவனை தேவனாக வைக்க வேண்டும். நம்முடைய வயிறை தேவனாய் வைக்க கூடாது. அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையிலே பலர் தேவனுக்கு பதிலாக நம்மை நாம் தேவனாய் மாற்றிக் கொள்ளுகிறோம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு பதிலாக நம்மை நாம் தேவனாய் மாற்றிக் கொள்ளுகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. இது அந்தி கிறிஸ்துவை குறித்து அவனுடைய குணாதிசயங்களை சொல்லும்போது சொல்லுகிறது, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகளுக்கு மேல் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு ஆண்டவரே நீரே என் தேவன், நீரே என் தேவன் என்று சொல்லி வந்திருக்கலாம் நம்முடைய வாயினாலே. ஆனா ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து, மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அந்த தூக்கு நூலிலே, ஆண்டவருடைய தராசிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களின்படி அல்ல, நம்முடைய காரியத்தின்படி அல்ல, ஆண்டவருடைய அந்த திட்டத்தின்படி, அவர் வைத்திருக்கிற அந்த வழிமுறைகளின்படி, அவருடைய லாஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் படி நாம் நடந்தோமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லுகிறபடிதான் தேவன் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய மன விருப்பத்தின்படிதான் தேவன் நம்மை நடத்த வேண்டும். நமக்கு என்னெல்லாம் தோணுகிறதோ, நம்முடைய மனதில் என்னெல்லாம் வருகிறதோ அதன்படிதான் தேவன் செயல்பட வேண்டும் என்று நாம் தேவனுக்கு தேவனாய் இருக்கிறோம். நம்மையே நாம் தேவன் என்று மாற்றிக்கொள்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு சில வசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள்.
24வது வசனத்திலே, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சகோதரிகள், திருமணமான சகோதரிகள் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சமயங்களிலும் நான் தேவன் கொடுத்த என் கணவருக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? அவர் சொல்படி நான் செய்கிறேனா? ஆனால் உண்மை என்னவென்றால், பல நேரங்களிலே நாம் யோசிப்பது என்ன, இவருக்கு இது சரியா தெரியாது, இவர் சொல்றது நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் செட் ஆகாது, அதான் இவர் சொல்றத நம்ம கேட்க கூடாது, நம்ம சொல்றதா இவர் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மனைவிகள் தங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா பல வேளைகளிலே நாம் ஆண்டவரை விட நாம் அறிவுள்ளவர்கள் என்று நினைத்து, ஆண்டவரே நீர் சொல்லுகிற வார்த்தை இந்த சூழ்நிலைக்கு, இந்த சமயத்திற்கு பொருந்தாது, அதனாலே நான் சொல்லுகிறது தான் பொருந்தும் என்று சொல்லி, தேவன் தந்த குடும்பத்திற்கும், தேவன் கொடுத்த அந்த குடும்பத்திலே தலையாய் வைத்து இருக்கிற புருஷனுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்காமல், அவர்களுக்கு மேலாக அவர்களுக்கு அதிகாரம் செலுத்தி, ஆண்டவர் வைத்த அந்த அதிகாரத்தை, ஆண்டவர் வைத்த அந்த நியமனத்தை நாம் மீறி அநேக காரியங்களை செய்கிறோம். இது எதை குறிக்கிறது? தேவனுக்கு மேலாக நம்மையே நாம் தேவன் என்று உயர்த்துகிற காரியத்தை குறிக்கிறது. ஒருவேளை சகோதரர்கள் மிகவும் சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா ஸ்திரீகளுக்கு சொன்ன அதே ஆண்டவர் பாருங்க, எபேசியர் வசனத்தின் மூலமாய் புருஷருக்கும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 28வது வசனத்திலே, அப்படியே புருஷரும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். 29வது வசனத்திலும் பார்க்கும்போது, தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒருவருக்கொருவர் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். 27வது வசனத்திலும், கரை திரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு எத்தனை கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிக்காக தங்களையே முழுமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்து எப்படி சபைக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து தன் ஜீவனையும் ஜீவனையும் இழந்தார், அதை மீட்டு கொண்டார், அதை நேசித்தார். கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தது போல, சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, சபையிலே அன்பு கூறுகிறது போல, சபை தன்னுடைய சரீரமாகிய சபை எதை வாஞ்சித்து விரும்புகிறதோ அதை நிறைவேற்ற அவர் துடிக்கிறது போல, எத்தனை கணவன்மார்கள், எத்தனை புருஷர்மார்கள் தேவன் தனக்கு கொடுத்த மனைவியை நேசித்து அன்பு கூர்ந்து அவர்களுக்காக முழுமையாக தன்னை ஒப்பு கொடுப்பது. கணவன்மார்கள் ஆகிய நமக்கு பல வேளைகளிலே நம்முடைய விருப்பத்தின்படி நமக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை தான் மனைவி செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோம். ஆனா கிறிஸ்துவானவர் தம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார் தம்முடைய சரீரமாகிய சபைக்கு. நாம் அப்படி ஒப்பு கொடுக்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எத்தனை பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் சொல்வதை தான் பெற்றோர்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் அப்படி போதிக்கிறோம், நாம் அப்படி வளர்க்கிறோம், அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையுமே செய்கிறோம். நிலைமைகள் மாற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய யோசனை தான் தேவனுடைய யோசனைக்கு மேலாக உயர்த்துகிறோம். நம்மையே, நம்முடைய தீர்மானங்களையே, நம்முடைய யோசனைகளையே தேவனுடைய சித்தத்துக்கு மேலாய், தேவனுடைய வார்த்தைக்கு மேலாய் உயர்த்தி
ஆண்டவரே, நீர் சொல்வது என்னுடைய வாழ்க்கையிலே, உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய சத்தியங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே பொருந்தாது என்று சொல்லி நாம் தேவனுக்கே நாம் அட்வைஸ் செய்கிறவர்களா, தேவனுடைய வார்த்தையை மீறி நாம் தேவனுக்கு மேலாக உயர்த்தி நம்மை தேவனாய் மாற்றுகிறோம். 4வது வசனத்தை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். எத்தனை பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை கோபப்படுத்துகிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையும் போதனையிலும் அவளை வளர்ப்பீர்களாக. இன்றைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிற்சையினை சிற்சிப்பதில்லை, போதிப்பதில்லை, அவர்களை வளர்ப்பதும் இல்லை. அவர்களை தானாக வளர்ந்து கொள்கிறார்கள். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக, தேவன் சொன்னது, தேவனுடைய வார்த்தை வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஒரு நாளும் அவருடைய வார்த்தை ஒழியாது, அவருடைய வார்த்தை மாறாது. எல்லா காலத்திற்கும், எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா சமயத்திற்கும் அவருடைய வார்த்தை மட்டுமே உண்மையானது, அது மட்டுமே நிலைக்கும், அதுவே ஜீவன் உள்ளது, அதுவே நித்தியமானது என்று சொல்லி எல்லா நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சமயத்திலும், எல்லா நேரத்திலும் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாதபடி, இந்த சூழ்நிலைக்கு இந்த வார்த்தை பொருந்தாது, இந்த சூழ்நிலைக்கு இந்த வார்த்தை சரி வராது என்று சொல்லி நாம் தீர்மானித்து நாம் தேவனை மட்டுப்படுத்தி தேவனுக்கு பதிலாக நம்மையே நாம் உயர்த்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாயில் வருவதோ, என் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன்தான் எனக்கு எல்லாம், அவர்தான் எனக்கு என்று சொல்லி வாயிலே வார்த்தை வருகிறது. ஆனால் நம்முடைய செயல்களிலோ, நம்முடைய முடிவுகளிலோ தேவன் நமக்கு தேவனா இல்லை. நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலோ, நம்ம செய்கிற காரியங்களிலோ தேவன் நமக்கு தேவனா இராமல் நம்மையே நாம் தேவனுக்கு மேலாக உயர்த்துகிறோம், அவருடைய வார்த்தைக்கு மேலாக உயர்த்துகிறோம். அவருடைய வார்த்தைக்கு அடங்கி கீழ்ப்படிய நமக்கு மனம் இல்லாமல் நாமே தேவனுக்கு நம்மையே நாம் தேவனாய் மாற்றிக்கொள்கிறோம். நாம் சொல்வதுதான் சரி, நாம் செய்வதுதான் சரி, நான் யோசிப்பதுதான் சரி, இந்த உலகமும் இந்த வானமும் நான் சொல்லுகிறபடிதான் எல்லா காரியங்களும் நடக்கிறது என்று சொல்லி நம்மையே நாம் ஏமாற்றி நம்மையே நாம் தேவனுக்கு மேலாக உயர்த்துகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சில நிமிடங்களிலே நாம் முடிக்க போகிறோம். ஆனாலும் அதற்கு முன்பாக வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோசேப்பு அவன் கனி தரும் செடி. பலருக்கு அவனுடைய வாழ்க்கையின் மூலமாய் அவன் ஆசீர்வாதத்தை தந்தான். எப்படி ஒரு திராட்சை செடி, பாருங்க, திராட்சை பழம், அதிலிருந்து வருகிற அந்த ருசியுள்ள பானமானது அநேகருடைய வாழ்க்கையிலே மதுரத்தை கொண்டு வருகிறதோ, அநேகருடைய வாழ்க்கைக்கு அது ருசியாய் மாறுகிறதோ, அது நிமித்தமாய் அநேகர் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார்களோ, அதே வண்ணமாய் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் அநேகர் பிழைப்பூட்டப்பட்டார்கள், அநேகர் போஷிக்கப்பட்டார்கள், அநேகருடைய வாழ்க்கை அந்த பஞ்ச காலத்திலும் மகிழ்ச்சியா இருந்தது, திருப்தியா இருந்தது. ஆண்டவர் நம்மையும் அப்படி மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். பலருக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். ஆனாலும் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? நான் தேவனானால், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? பழைய பாட்டிலே அநேக கற்பனைகள், அநேக விதிமுறைகளை நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று பல சட்ட திட்டங்கள் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த போதோ 2 காரியங்களிலே சகலவற்றையும் அவர் நிறைவு செய்தார். 2 கற்பனைகள் தான். முதலாவது, நம் தேவனை முழுமையாய், முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆராதித்து அவர் ஒருவருக்கே நம்முடைய ஆராதனையை செலுத்த வேண்டும். நம்மை நாம் நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும். ஆனா இந்த முதலாவது கற்பனையிலே, முதலாவது காரியத்திலே நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்ம நினைப்பது, தேவன் தான் எனக்கு தேவன், அவருக்கு தான் நான் ஆராதிக்கிறேன்,
அவருக்கு தான் என் முழு பலத்தோடு மகிமையை செலுத்துகிறேன், என் முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு அவளில் தான் நான் அன்பு கூறுகிறேன் என்று. ஆனா நாம் அன்பு கூறுவதோ, நாம் ஆராதிப்பதோ முழு மனதோடு நம்முடைய முழு பலத்தோடு நாம் தேவன் நம்முடைய வயிறை தான் நாம் தேவனாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். அதற்காக முழு பிரயாசத்தை முழு பலத்தை போடுகிறோம், முழு காரியத்திலே அதுல ஈடுபடுகிறோம். முதலாவது காரியம், நம்முடைய வயிறை தேவனுக்கு பதிலாக நம்முடைய வயிறை தேவனாய் மாற்றுகிறோம். இரண்டாவது, நாம் பார்த்தோம், நம்மையே நம்முடைய சுயத்தை நாம் தேவனாய் மாற்றி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு பதிலாக நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய யோசனைகளையும் நம்முடைய சித்தத்தையும் நம்முடைய தீர்மானங்களையும் அவருடைய வார்த்தைக்கு மேலாக உயர்த்தி, இதுதான் சரி, இந்த சூழ்நிலைக்கு நாம் யோசிக்கிறது தான் சரி, இந்த சமயத்திற்கு நாம் யோசித்ததுதான் சரி என்று தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்கள், தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாதபடி, தேவனை நாம் ஆராதிக்காதபடி, தேவனிடத்தில் நாம் அன்பு கூறாதபடி, நம்மிலே நாம் அன்பு கூர்ந்து நம்மையே நாம் ஆராதித்து நம்மையே நாம் தேவனாய் உயர்த்துகிறோம். இருக்கிற இடங்களிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நம்மை தேவனுடைய அளவுகோலின்படி தேவனுடைய தராசிலே நிறுத்தி இந்த வேத வார்த்தையின் மூலமாய் நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த மாலை வேளையில ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, பல வேளைகளிலே என்னுடைய வாயினாலோ எங்களுடைய வார்த்தையினாலோ எங்களுடைய இருதயத்திலோ உம்மை தேவன் என்று நினைக்கிறோம், உம்மை தேவன் என்று நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் எங்களுடைய கிரியைகள் உம்முடைய வேதத்திலே ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர், நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தேவன் என்று மகிமைப்படுத்தல, உம்மை தேவன் என்று கனப்படுத்தல. அதற்கு மாறாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் வயிறை தான் நாங்கள் தேவனாக ஆராதிக்கிறோம். எங்கள் வயிறுக்காக தான் நாங்கள் முழு பலத்தை முழு பிரயாசத்தை செய்கிறோம். எங்கள் வயிறுக்காக தான் எங்கள் ஆண்டவரை முழு சிந்தையும் செலுத்தி அநேக காரியங்களை செய்கிறோம். பல வேளைகளிலே எங்களையே நாங்கள் தெய்வமாய் மாற்றி எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய வார்த்தைக்கு மேலாக உயர்த்தி நாங்கள் நினைக்கிற காரியம்தான் இந்த சூழ்நிலையிலே அதுதான் சரி என்று சொல்லி எங்களுக்காக நீ எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை புறக்கணித்து அதற்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவரே அதற்கு இணங்காமல், அதற்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்காதபடி, எங்களுடைய யோசனையின்படி, எங்களுடைய சித்தத்தின்படி, எங்களுடைய தீர்மானத்தின்படி எங்களுக்கு எது சரி என்று தோணுகிறதோ அதன்படி ஆண்டவரை நாங்கள் செய்து உண்மைக்கு மேலாக உம்மை ஆராதிப்பதற்கு பதிலாக, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக, முழு பலத்தோடு அன்பு கூறுவதற்கு பதிலாக எங்களையே நாங்கள் அன்பு கூர்ந்து எங்களையே ஆராதித்து எங்களையே நாங்கள் மேன்மைப்படுத்தி எங்களையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் எங்களை நீர் தயவாய் மன்னிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இனி எங்கள் வயிறோ ஆண்டவரே எங்கள் சுயமோ நாங்களே எங்களுக்கு தேவனாய் ஒரு நாளும் மாறாதபடி தேவரீர் எங்களை தயவாய் மன்னித்து ஆண்டவரே, மனமிறங்கி ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் தேவனாய் இருப்பீராக. ஆண்டவரே தாயின் கர்ப்பத்தின் முதலே ஆண்டவரே நீரே ஆண்டவரே தேவனாய் இருந்தீர் என்ற வார்த்தையின்படியாய் நீரே தகப்பனாய் இருந்தீர். ஆண்டவரே நீரே ஆண்டவரே வணங்குகிற ஆண்டவரே கர்த்தராய் இருந்தீர் என்றோ ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்கதா எங்கள் பிள்ளைகளே ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரை வளர்க்கத்தக்கதாய் ஆண்டவர் வயிறை அல்ல ஆண்டவரே தாங்கள் சுயத்தை அல்ல பிள்ளைகளை அல்ல உண்மையே எல்லா சூழலிலும் தேவன் என்று ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை நிறுத்தத்தக்கதாய் ஆண்டவர் அப்படி எங்கள் வாழ்க்கை மாறத்தக்கதாய் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் உடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்திக் கொள்வீராக நாங்கள் செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த ஊழியத்திலே பங்கு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மனமாற ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக, அவர்களுடைய குடும்பங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. ஆண்டவரே உமக்கு ஒப்பான தேவன் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை தேவன் என்று இன்றைக்கு ஆண்டவரே
தங்களை முழுமனதாய் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் தேவனாய் இருந்த ஆண்டவரே, நீர் தேவனாய் எழுந்தருளை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில எழுந்தருளை ஆண்டவரே, சத்துருக்களை எல்லாம் ஏழு வழியாய் ஓட செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை மனமாற வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியுமாய் ஆண்டவர் அவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களா என்று ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். அவர்கள் குடும்பங்களை தழைக்க செய்வீராக ஆண்டவர். அவர்களை பாதுகாத்து நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாய் ஆண்டவர், நீரே எங்கள் தேவன் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே ஒருவரே தேவனாய் வைத்து ஒருவருக்கே எங்கள் ஆராதனை செலுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நடத்துகிற ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரர் ஐயா SSK ஐயாவுக்காக, சாமுவேல் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதி, எபி பாஸ்டர் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர், எங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் ஒன்றாய் ஆண்டவர் வந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு வேண்டிய கிருபையை தந்து நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.